அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரு அமைப்பை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். அதை வந்து இந்த கலையின் மூலமாக அதை வந்து வெளிப்படுத்துகிறோம். அதை வந்து சிறப்படையுது. அதே மாதிரி உற்சவமூர்த்தி வந்து வீதி உலா வரும்போது இப்போ வந்து அதே பொசிஷனில் அப்படியே நம்ம அலங்காரம் பண்ணால் சுவாமி ஊர்வலம் வருது, இது அப்படியே பார்க்குறோம், ஒன்றும் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசில் பட்டுடும். இப்போ வந்து அங்கே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை பார்த்தோம், அந்த ரங்கநாதர் மாதிரி இங்கே பார்க்குறோமே, இது சிறப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஸோ நான் இங்கே நரசிம்மர், நாமக்கல்லில் நரசிம்மரை பார்த்தேன், அந்த நரசிம்மரை விட இந்த நரசிம்மர் பிரமாதமாக இருக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்து அடையாறில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்தில் 25 வருஷங்களாக நான் வந்து தொடர்ந்து அலங்காரங்கள் செஞ்சிட்ருக்கேன். இப்போ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் வந்து இந்த மாசி மகத்துக்கு பிரம்மோற்சவம் 10 நாட்கள் அந்த சுவாமியினுடைய திருநட்சத்திரத்தை வச்சு அந்த அலங்காரங்கள் நடைபெற்று. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 10 நாளில் வந்து 2வது நாள் வந்து சுவாமிக்கு வந்து மாலை வேளையில் வந்து சந்திரப்பிரபைன்னு சொல்லக்கூடிய ஒரு வாகனத்தில் சந்திரனுடைய அமைப்பு மாதிரியே அந்த வாகனத்தில் சுவாமி வந்து அலங்காரம். அது வந்து வெங்கடாஜலபதி அலங்காரம். இப்போ நீங்கள் திருப்பதியில் கூட பார்த்துருப்பீங்க, சூரிய பிரபை சந்திர பிரபைன்னு 2 அமைப்பு இருக்கும். அது வந்து மாலை வேளையில் அதை வந்து வெங்கடாஜலபதி அலங்காரம் பண்ணும்பொழுது 6 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் இந்த உற்சவமூர்த்தி அலங்காரம் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் உயரம் உள்ள சுவாமி ரொம்ப கிடையாது, சின்ன ஒரு 2 அடி 3 அடிக்குள்ளே தான் இருக்கும். இப்போ இங்கேயும் வந்து சுவாமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி கிட்டத்தட்ட. இப்போது இது எப்படி மாற்றம் ஏற்படுது? இப்போ வந்து ஒரு கோவிலில் சின்னதாக இருக்குது சுவாமி, ஒரு கோவிலில் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அந்த சிற்பசாஸ்திரத்தினுடைய ஒரு அளவு என்ன அப்படின்னு பார்க்குறப்போது பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தினுடைய விக்கிரகம் எவ்வளவு இருக்கோ, எவ்வளவு உயரம் இருக்கோ, அந்த உயரத்தில் 3ல் 1 பாகம் வந்து உற்சவமூர்த்தியாக அமைக்கிறாங்க. ஒன்று. அதே மாதிரி வந்து உற்சவமூர்த்தி எவ்வளோ உயரம் இருக்கோ அதில் 3 பங்கு அதிகமாக வந்து இந்த வாகனத்தை செய்கிறாங்க. அப்பொழுது தான் வந்து அதை வந்து சரியான முறையில் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. இந்த கான்செப்டில் நம்ம பார்க்கறதுனால தான் வந்து பல ஆலயங்களில் வந்து சின்ன விக்கிரகம் பெரிய விக்கிரகமாக அமையுது. இப்போ அடையார் பத்மநாப சுவாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 அடி நீளத்துக்கு வந்து சுவாமி சயன கோலத்தில் இருக்கார். அந்த 11 அடியில் நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உற்சவமூர்த்தி வந்து 4 அடி உயரம் வரைக்கும் அது வந்துட்டுருக்கு. இப்போ அந்த 4 அடியை வந்து நம்ம சுவாமி அலங்காரம் பண்ணி வீதி உலா போகும்போது ஒரு மனிதன் உட்கார்ந்திருப்பது போலவே அது வந்து நமக்கு காட்சியாக இருக்குது. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்கடாஜலபதி அலங்காரம் பண்ணுறோம். இந்த வெங்கடாஜலபதி அலங்காரம் வந்து நம்ம திருப்பதியில் வந்து மூலஸ்தானத்தை பார்த்தோமே, இங்கே உற்சவரை பார்க்கணும். தமிழகத்தில் எங்கேயுமே நீங்கள் வந்து சேவிக்க முடியாது ஒரு திருக்கோலம் வந்து எல்லா இடத்துலையும் அலங்காரம் பண்ணுறாங்க, ஆனால் 7 அடி உயரத்துக்கு நீங்கள் எங்கேயுமே சேவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காட்சி வந்து இங்கே தான் அந்த ஒரே நாள் தான் பார்க்க முடியும். இப்போ அதை போல் இப்போ வந்து அந்த தினத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்து அந்த தரிசனம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய மனசில் வந்து பார்க்குற போது எல்லையில்லாத ஒரு பரவசம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஒரு மகான்களாலும் யோகிகளாலும் சுவாமியினுடைய அனுகிரகத்தாலும் தான் இது அமைய முடியும். இந்த அலங்காரங்கிறது வந்து எல்லாரும் பண்ணுறாங்க, ஆனால் இது வந்து எல்லாராலும் பண்ண முடியாது. அதனுடைய அமைப்பு லட்சணம் சாஸ்திர ரீதியாக உள்ள அமைப்புகள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம அலங்காரங்கள் பண்ணும்பொழுது இன்னும் சிறப்படை. சார், சுவாமி அலங்காரம் பற்றி நீங்கள் பேசுகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சார், எல்லாரும் பண்ணிட முடியாது அப்படின்னு, இதுக்குன்னு எதுவும் தனி படிப்பு இருக்கா? சாஸ்திரம் படிக்கணுமா? சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்ப சாஸ்திரத்தினுடைய அமைப்பை தான் நம்ம மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. சிற்பசாஸ்திரத்தை பார்க்கும் பொழுது தான் எல்லா சுவாமியினுடைய அளவுகளும் மாற்றங்களும் நமக்கு தெரியும். சிற்பசாஸ்திரம் படித்தா மட்டும் போகாது, சிற்பசாஸ்திரத்தினுடைய அளவுலேருந்து கற்பனா சக்திகளும் அதிகமாக வளரணும், அது இருக்கணும். இன்றைக்கி நான் வந்து சுவாமியுடைய அலங்காரங்கள் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா சரித்திர காலத்தில் சோழ ராஜ்யத்தில் சோழனுடைய மனைவிமார்கள் அங்கே உள்ளவர்கள்லாம் வந்து என்ன மாதிரி காஸ்டியூம் யூஸ் பண்ணாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது ராஜவம்சத்தில் வந்து இந்த கொண்டைகள், இந்த மாதிரி தலைமுடி பின்னல்கள், காதில் அணியக்கூடிய அணிகலன்கள், மாலைகள் போட்டிருக்கக்கூடிய அமைப்புகள்,
காசு மாலை, மகரகண்டி, இந்த மாதிரியான பழங்காலத்து திருவாபரணங்கள்னு சொல்லக்கூடிய நகைகள், இதெல்லாம் நம்ம பார்க்குற போது சுவாமிக்கு வந்து இன்ன அலங்காரத்துக்கு, இப்போ மீனாட்சி அலங்காரத்துக்கு இப்போ வந்து இதே போல் வந்து நம்ம செஞ்சால் எப்படி இருக்கும், சரி இதை நம்ம பண்ணுவோம். அதை தவிர முறையாக இப்போ வந்து சந்தனக்காப்பில் நம்ம அலங்காரங்கள் பண்ணும்போது இன்னைக்கு எல்லாரும் அந்த பெண்கள் எல்லாருமே இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க புடவை ஜாக்கெட் எல்லாம் வந்து மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி அந்த மேட்சிங்காக நம்ம கொடுக்குறோம், இல்லை ஒரு கலர் வந்து மாற்றமாக கொடுக்குறோம். அது வந்து கான்ட்ராஸ்ட் கலர்னு சொல்லக்கூடியது, அந்த கலரை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி வந்து ஜிமிக்கி, அந்த மாட்டல், இப்போது நல்ல மூக்குத்திகள், சின்னவங்க போட்டால் எப்படி இருக்கும், பெரியவங்க போட்டால் எப்படி இருக்கும், அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அதில் கொண்டு வந்து கொடுக்குற பொழுது அவங்களுக்கு வந்து தெய்வீகத்தன்மையும் இருக்குது, அதே அழகை ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அவங்களுக்கு ஏற்படுது. அது மூலமாக பக்தி வளர்கிறதுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதை கூட ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்து மதத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ அதே போல் நம்ம வந்து இந்த அலங்காரத்தில் வந்து வைதீகமானு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் என்னென்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சந்தன காப்பினுடைய ஐட்டங்களில் வந்து இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். சந்தனத்தில் வந்து இப்போ என்னென்ன மேக்சிமம் வந்து அதிகமாக கலவைகள் எதுவுமே கிடையாது, பட் கலர்கள் மட்டும் நம்ம கொடுக்குறோம், அது மட்டும்தான். அதே மாதிரி உற்சவமூர்த்தி வீதி வலம் வருது நீங்கள் கேட்டீங்க. இப்போ அதை கொண்டு என்ன பண்ணுறோம்னா அந்த மெட்டல்லையே நம்ம வந்து அதை போலவே கை கால் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒன்று ரெடி பண்ணுறோம். சரிங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு உருவங்களுக்கும், ஒவ்வொரு அலங்காரங்களுக்கும், ஒவ்வொரு சுவாமியினுடைய அமைப்புக்கும் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு தெரிஞ்ச முன்னாடி அது மெட்டலில் தான் ரெடி பண்ணுறோம். இப்போ நீங்கள் பண்ணினதுலேயே ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருந்தது எந்த அலங்காரம் சொல்லுவீங்க? பார்த்து நிறைய பேர் உங்களை பாராட்டினது. என்னை பாராட்டினு சொல்லும்போது எனக்கு ஒரு சவாலாக அமைஞ்ச அலங்காரங்கள்னு கூட சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வந்து ஒரு அர்ச்சக சங்க மகாநாடு நடந்தது. அதில் வந்து சுவாமி வந்து 25 அடி உயரம் போட்டிருந்தோம். 25 அடி உயரத்தில் வந்து நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற உப்பிலியப்பன், அதாவது திருப்பதி பெருமாளுக்கு முன்னால் உள்ளவர், பூமி தேவி பிறந்த இடம், அது பூமி தேவி அவதார ஸ்தலம்னு கூட சொல்லுவாங்க. அந்த சுவாமியை வந்து நம்ம போட்டிருந்தோம். அது வந்து மக்களை ரொம்ப பெரிதும் பாராட்டினாங்க. அதுக்கு வந்து ஒரு துணையாக வந்து நமக்கு ஆலயத்தில் வந்து ஸ்ரீனிவாச பட்டாச்சாரியார் வந்து அவர் வந்து ஒப்பம் கொடுத்து அது பண்ணாங்க. அதே போல் வந்து 16 சுவாமிகள் அங்கே வந்து செஞ்சிருந்தோம், அது சிறப்பாக செஞ்சு கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து நைமச்சாரண்யத்தில் வந்து 108 திவ்ய தேச திருப்பதியில் 98வது இடம்னு சொல்லக்கூடிய நைமச்சாரண்யம், அதாவது இந்த பாகவதம் பிறந்த இடம்னு சொல்லுவாங்க. இன்னும் பல சாஸ்திர ரீதியாக அந்த பெருமாளுடைய ஆலயத்தினுடைய அமைப்பு, அந்த ஆலய நிர்மாண பணிக்காக ஒரு கலெக்ஷன் ஒன்று பண்ணாங்க பெங்களூரில். அதுக்காக வந்து நாங்கள் அந்த ஒரு யாகம் பண்ணாங்க. அந்த யாகத்துக்காக ஒரு 30 சுவாமி நம்ம வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தோம். அந்த 30 சுவாமியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திருப்பதியில் என்ட்ரன்ஸில் இருக்கிற கருடன், அந்த கருடனை வந்து முன்னாடி பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி அனுமாரம் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி 20 அடி உயரம். எல்லா சுவாமிகளும் மேக்சிமம் 20 அடி 20 அடியில் பண்ணோம். மற்ற சுவாமிகள்லாம் ஒரு 10 அடியில் சுவாமி பண்ணோம். அதே போல் வைணவர்கள், இன்னும் பாமர மக்கள்லாம் வேண்டிய குருமார்கள் மாதிரி சொல்லக்கூடியவர்களில் வந்து ஆச்சாரியன்னு சொல்லுவாங்க. அந்த ஆச்சாரியனும் எல்லா ஆச்சாரியன்களும் நம்ம பண்ணினோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரில் ஆச்சாரியன், அதே மாதிரி வேதாந்த தேசிகர், இப்போது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள், இப்படி எல்லா விதமான ஆச்சாரியன்களும் நம்ம அதில் தனியாக பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டுரங்கன், இப்போ நீங்கள் வந்து பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கன் மாதிரி அங்கே செட் பண்ணோம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரும் அதே மாதிரி ரங்கநாதர் செஞ்சிருந்தோம். இப்படி அதே மாதிரி ராமரை பார்த்தீங்கன்னா ராமாயண செட்டு வந்து கும்பகோணத்தில் வந்து மிக சிறப்பு. அந்த பட்டாபிஷேக திருக்கோலத்தோடு கும்பகோணத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அதே காட்சியை வந்து நம்ம இங்கே அலங்காரத்தில் செஞ்சு காமிச்சோம். அது வந்து மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராமரில் வந்து உலகத்திலேயே ராமன்னு இன்னைக்கு நம்ம கலியுகத்தில் தரிசனம் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வடுவூரில் உள்ள ராமன். அந்த ராமன் வந்து மிக சிறப்பான ஒரு குலத்தில் இயற்கையாகவே அமைஞ்சது. அழகுன்னா பேரழகு.
அப்படிப்பட்ட ஒரு ராமரை வந்து நம்ம பண்ணி காமிக்கிறோம். அதே பொசிஷனில் அதே மாடலில் அப்படியே நம்ம கண் முன்னாடி நிறுத்துகிற போது நாங்கள்லாம் போய் சேவிக்க முடியாததை எங்கள் கண்ணு முன்னாடி காமிச்சிங்கிறது அவங்களுடைய ஒரு சந்தோஷம் நம்மளுடைய மனசை தொடுது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காட்சிகளை வந்து ஒவ்வொரு இதுலேயும் அலங்காரத்துலேயும் நம்ம வந்து செஞ்சு காட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராமர் மட்டும் இல்லை, அம்பாள் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து மகிஷாசுரமர்தினி, இன்றைக்கி வந்து ராஜராஜேஸ்வரி, அதே மாதிரி புவனேஸ்வரி, இந்த மாதிரி அலங்காரங்கள்லையும் பெரிய உயரத்தில் ஒரு 15 அடி உயரத்தில், ஒரு 10 அடி உயரத்தில் அதை நம்ம செஞ்சு காமிக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான அம்பாள் வந்து இன்றைக்கி சிலை வடிவில் தான் பார்த்துருக்கோம். அதாவது கோவில்களில் போய் தேடி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்குது. அப்படிப்பட்ட இதில் திருவிழாவில் இந்த மாதிரி நம்ம வந்து காட்சியை பார்க்குற போது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை மக்களுக்கு ஏற்படுது. அந்தந்த ஏரியாவில் உள்ளவர்களுக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடியது, அதே சமயத்தில் அம்பாளுடைய பக்தர்கள் வந்து நினைக்கக்கூடியது. நீங்கள் மீனாட்சி இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு மீனாட்சி அலங்காரம் வெண்ணெயிலே பண்ணிடும். ஆனால் ஒரு 7 அடி உயரத்துக்கு மீனாட்சி அம்மனை வந்து ஃபுல்லாக வெண்ணெயிலே பண்ணிடும். மக்களுக்கு வந்து ஒரு எல்லையில்லாத ஆனந்தம். அலங்காரம் பண்ணிகிட்ருக்கோம், அந்த வெண்ணெயில் பண்ணுறது எப்படி அவங்க சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து அதில் வந்து எல்லாமே ஃப்ரூட்ஸ் ஐட்டம் அந்த வச்சு நம்ம பண்ணுற போது ரொம்ப ஒரு பாமர மக்களுக்கு கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியிருக்காது. இப்போ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அலங்காரங்களில் வந்து புதுமையாகவும் அதே சமயத்தில் சாஸ்திர ரீதியாகவும் அதே மாதிரி வந்து அதனுடைய புனிதத்தன்மை கெடாமையும் நம்ம அதை செய்கிறோம். இப்போ இந்த மாதிரி இதில் வந்து மகான்கள் இவங்கெல்லாம் மற்ற பாமர மக்கள் எல்லாருமே பார்க்குற போது வந்து இந்த அலங்காரத்தில் வந்து அவங்களுக்கு தோணின அமைப்பில் வந்து எனக்கு நிறைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரியில் பார்க்கும்போது சிங்கேரி சங்கராச்சாரியா சுவாமிகள் வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு பார்க்குற போது அவர் வந்து நான் அவரை போய் பார்க்கறது இல்லாமல் அவர் வந்து என்னை பார்த்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்னுடைய அலங்காரத்தை பற்றி அவர் சொன்னது வந்து வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அப்போ தான் அவர் சொன்னார், நான் பல ஆலயங்களில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கேன், ஆனால் இங்கே தான் வந்து ஜீவனை நான் பார்க்குறேன். நீங்கள் தொடர்ந்து விடாமல் நீங்கள் இந்த அலங்காரத்தை பண்ணிகிட்டே இருங்க, அம்பாளுடைய ஆசை உங்களுக்கு பூர்ணமாக சாரதாம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி பாமர மக்களும் சரி, மகான்களும் யோகிகளும் சரி, இது மாதிரியான ஒரு சந்தோஷத்தை அனுபவித்து நமக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது நம்மளுடைய ஜென்மா வந்து ஒரு நல்ல இதில் நம்ம வந்திருக்கோங்கிறது வந்து ஒரு திருப்தியாக இருக்குது. எங்களுக்குமே ரொம்ப நிறைவாக இருக்குது உங்களோட பேசுறதுல. நீங்கள் ஒவ்வொன்றும் அந்த அலங்காரம் பற்றி சொல்லும்போது எங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கிறது. கண்டிப்பாக இருக்கு. இப்போ ஆலயங்களில் வந்து தொடர்ந்து இதை வந்து தெரியாத போது இப்போ திரைக்கு பின்னால் இருக்கிறதுனால தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து நம்ம வந்து வெளியில் எடுத்து சொல்லும்போது தான் மக்களுக்கு அது புரியுது. மேலும் மேலும் அவங்களும் வந்து அதை வாட்சிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அமைப்பாக ஏற்படும். இதை ஏற்படுத்தி கொடுத்த தொலைக்காட்சி ஜெயா டிவி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் ஜெயா நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சதுக்கு உங்களுக்கும் எங்களுடைய நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். வணக்கம். தேங்க்யூ சார்.